சோழையெல்லாம் வீரநாத இசைமொழிக்கு விண்ணும் மண்ணும் போற்றி புகழ நல்லவராக குமரனுக்குரிய திரைக்காக்கும் சோழைக்கு வருகை தந்த வேடுவ குல விளக்கே வருக வருக வருக. நிர்வேத்திய நிர்வாகிய நிதானம் நிசாதன நிசார்த்த நித்திய சத்திய நிற்கலங்க நிற்காம நிரவிய நிரூப நிர்பாத நிர்ஜீவ நிராகர புஷ்கர நிற்கல நீதிபரம் ஜோதிய பரமேஸ்வர பாலகராய் பார்ப்புகளும் குறிச்சி நில வேடவராய் விளங்கும் இந்த இடத்திற்கு வருகை தந்த வேடுவ குல மணியே வருக வருக வருக. வேடுவரே, நாங்க திரைக்காக காத்துட்டு இருக்கோம். நீங்க மான துரத்தி வந்தேன் அப்படின்னு சொல்லி அண்ணன்ட்ட சொல்லியிருக்கீங்க, தோழிட்ட சொல்லியிருக்கீங்க. மான துரத்தி வந்தீங்களா, மான விரட்டி வந்தீங்களா, எந்த விதமான வேட்டைமா இருக்கும்? அதாவது வேணும் அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறது ஒண்ணு, வேணும் அப்படின்னு சொல்றது அதான் ஓடும். அந்த ஓட்டத்தை பிடிக்க வர்றது ஒண்ணு. இந்த விதமான வேட்டைமா இருக்கலாம். நீங்க யாரு, எங்க இருந்து வர்றீங்க, உங்க பேர் என்ன, உங்க ஆத்தா பேர் என்ன அப்படிங்கறத எடுத்து சொல்லுங்க. எந்த விதமான வேட்டைமா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏன் இதற்கு தலைவிங்கிற முறையில என்னை பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்க சொன்ன பிறகுதே நான் உங்களுக்கு உதவி பண்றது சரியா இருக்கும். அதனால எடுத்து கூறுகள் பார்க்கலாம். வருக தலைவியே வருக. வண்ண தமிழகத்தில் வளமை கொண்டாது, வந்தவரை வரவேற்கும் பழமை தவறாது, எண்ணத்தில் கவனம் இல்லாது, இன்னார் என்று தெரியாத என்னை பொன்னாரம் போல் புகழாரம் சுட்டி நன் நோக்குடன் வரவேற்ற தலைவி. மலைகள் உணர்த்தும் நெறிமுறைகளில் மக்கள் குறையகற்றும் நற்றவத்தால் ஒற்றவன் பெற்றெடுத்த நாயகி. என் நாடு மலைநாடு என்ற புகழும் பொன்னாடு. அங்கிருந்து புறப்பட்ட நல்ல போடு வேட்டையாட கணிப்போடு வந்தேன். வந்த இடத்திலே உயர்வானதொரு வேடு, அதோ அருகில் இருக்கக்கூடிய அந்த புல் வேடு. அந்த வேட்டிலே புதித்தாளும் பெண்மான் ஒன்றை கண்டேன். அதன் மீது ஆசை கொண்டேன். நிறைவான எதிரோடு விளையாடும் அம்மான எமக்கு ஒரு விருப்பம். அதனால் ஏற்பட்டது ஒரு திருப்பம் என்றெண்ணியே அதன் அருகினில் சென்றேன். என்னை கண்ட அம்மான் குட்டியோ விரைந்து ஓட, நான் அதை விரட்டி ஓட, மானோட நானோட இப்படியாக ஓடி வந்தமான் உங்களது திரைச்சோலைக்குள் நுழைந்து விட்டது. அடுத்தவர்களிடத்திலே அனுமதியின்றி போக கூடாதே என்று திகைத்து நின்றேன். அப்பொழுதுதான் உங்களது அண்ணாவும் உங்களது தோழியும் வந்தார்கள். அவர்களை விசாரித்ததிலே எந்த ஒரு பலனும் இல்லை. ஆகையினால் என்னுடைய மான் எப்பேற்பட்ட மான் தெரியுமா? மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ, நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ, நான்கு குணம் சேர்ந்தது ஓர் வெண்ணிடமோ, அது நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ, அது நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ, என்னிடமோ. மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ, நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ. அதன் மொழி வெள்ளம் வாய்ந்தது மாறாங்கலியில்
இல்ல புடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவான். இல்ல மாடு வந்ததுக்கு நாங்க தாரம், எப்படி நாங்க தாரம், இல்ல நாங்க தாரம் சொல்லுவாண்டா, இல்ல அப்புறமா தாரம் அப்படின்னு தாரம் மட்டும் சொல்லி பாருமா. எப்படி பிடிக்கிறேன்னு பாருமா அந்த மானை. மானை வந்து பிடிக்க ஒரு துப்பு இல்ல, ஒரே இனத்தவர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மரியாதை கொடுத்து இங்க நிக்க வச்சுக்கிட்டு இருந்தா தாரம் சொல்லணுமா, அப்புறம் தாரம் சொல்லணுமா, தொடைய கட்டி காட்டணுமா? நீங்கதான் வேடுவரை இனத்தை சேர்ந்தவர்கள் சொல்லலாமா? சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு. என்ன ஒரே இனத்தவர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மரியாதை கொடுத்துருக்கேன். என்ன ஒரே இனத்தவர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். அதாவது ஒரு மிருகங்களை வந்து எப்படி பிடிக்கணும்னு தெரியல. ஒரு வேடு வேடத்துல சேர்ந்துக்கிட்டு வலை வைத்து பிடிக்கலாம், சிலை வைத்து பிடிக்கலாம், குடி வைத்து பிடிக்கலாம், அம்பால அடிக்கலாம், எத்தனையோ வழிமுறைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் விட்டுவிட்டு நாங்க எப்படி பரணமைச்சு எப்படி திரைக்காவல் பாக்குறோம், எப்படி கம்பி வை போட்டிருக்கோம், எப்படி கண்ணு கருத்துமா காவல் பாக்குறோம். இதுக்குள்ள வந்து தினக்கிட சொலை இருக்கு, இங்கதான் மாடு நுழைஞ்சிச்சு வந்துச்சு அப்படின்னு சொன்னா இங்க கதையை விட்டுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா? நீங்க மாடை தேடி வந்தீங்க, மதேடி வந்தீர்களா, நீங்கள் மதிவத்து நின்றீர்களா?
எல்லாம் இருக்கு. ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளைங்க வந்து மாடிக்கல நுழைஞ்சு கீழே வந்துச்சு கீழே இருக்கு தாரேன்னு சொல்லு, இல்ல அப்புறமா தாரம் சொல்லு, சொல்லி பாருமா நான் எப்படி புடிச்சு காட்டேன் அப்படின்னா வெக்கமா இல்ல உங்களுக்கு? வராத கேப்பனாங்க, வராத கேப்பனா, வராத மாட கேட்பாங்க. ஏங்க சட்டியில இருந்தாதாங்க அவங்க வர வந்துருக்குங்க, வந்திருக்கு. நீங்க சொல்றீங்க மாடுங்க இல்லங்க, உங்க மாடு வரல. வந்துருக்குங்க, உங்க மாடுங்க வரலங்க. வராம சொல்ல மாட்டாங்க. எதுக்குங்க? அதாவது இல்ல அவன உண்மையானவரா, அவன உத்தமரா? இல்லாம எரியாது, அல்லாம குறையாதுன்னு சொல்லிருக்காங்களா? இல்லாம வலிக்காது, நெருப்புலாம் புகையுமா? புகையாது. ஆமா, ஆகையினால இல்லாம வலிக்காது, அல்லாம குறையாது. ஆனா இருந்தா தானே வரும். குட்டியா ஆடு தப்பி வந்தா, குட்டியா ஆடு தப்பி வந்தா, உள்ளதறிக்கு சொந்தா. இந்த குள்ளநரி மாட்டிக்கிட்டா, குள்ளநரி மாட்டிக்கிட்டா, மாட்டிக்கிட்டா 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 மாட்டிக்கிட்டா, இந்த குள்ளநரி மாட்டிக்கிட்டா வேலனுக்கு சொன்னா பொட்ட கோழி தப்பி வந்தா, எப்படி வந்தா, பொட்ட கோழி தப்பி வந்தா, பொட்ட கோழி தப்பி வந்தா, கட்டு சேவலுக்கு சொந்தம் சட்டப்படி பார்க்க போனா, விழாப்பட்டி நியாயப்படி கேட்க போனா, இது ஞானவேல் ராஜாவுக்கு சொந்தம். குட்டி மட்டும் ஒட்டு இருந்தா விட்டுட்டு நான் போயிருப்பேன். குட்டி போட மாநிலமா, நல்ல கெட்டியான உருவம் அம்மா, கொஞ்சம் காட்டம்மா காட்டம்மா, ஏமா கொஞ்சம் திறந்து காட்டம்மா, ஏமா அல்லியம்மா லேசா காட்டம்மா, லேசா காட்டம்மா, அம்மா பதறாம லேசா திறந்து காட்டம்மா. ஆராட்டு வென்று தலையாட்டு, ஆட்டு வென்று தலையாட்டு. நீங்களாம் தப்பா நினைக்க கூடாது. என்னடா வேடு வெறு திறந்து காட்டமா திறந்து காட்டமா. நான் சொல்றது வந்து விவசாயம் பண்ணிருக்காங்க, திணை விளைச்சிருக்காங்க, அது ஒரு விவசாயம். அந்த விவசாயத்தை சுத்தி வேலி அமைச்சிருப்பாங்களா இல்லையா, அந்த வேலியில எல்லா இடத்துலயும் உள்ள நுழைய முடியாத ஒரு இடத்துல கதவு வச்சு ஒரு வழியில தான் போவாங்க வருவாங்க. அந்த கதவை திறந்து காட்டமா அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா தப்பா நினைச்சாம ஆட்டு வென்று தலையாட்டு, ஆட்டு வென்று தலையாட்டு, ஆட்டு வென்று தலையாட்டு, அப்ப ஆயிரம் ஆயிரம் ஆவதுமே வாட்டு, கட்டி வைக்காதே பட்டி போடாதே, அம்மா அம்மா அம்மா, கட்டி வைக்காதே பட்டி போடாதே, ஆரத்து வென்று தலையாட்டு, அம்மா ஆயிரம் ஆயிரம் அவருமே பாட்டு. அம்மா நீ ஆகட்டு தலையை ஆட்டி பாருமா, அப்புறம் பாருமா என்னோட வேகத்தை. ஆமா, ஏன் இந்த மானத்தை விரட்டி போகணுமா? மான துரத்தி போனவங்கள என்ன ஒவ்வொருத்தரும் என்ன நிலைமைக்கு ஆனாங்கன்றது தெரியும். ஏன்னா பரிசுத்து மன்னன் ஆக்கப்பட்டவன் என்ன செஞ்சான்? மான வந்து துரத்தி போயான், அம்மாவை அடிக்கிறியா, மாடு ஓடிடுச்சு, ஓடுனத விரட்டி போயான். அங்க ஒரு குடியில் தெரியுது, தண்ணி தாகம் அதிகரிக்குது, ஒரு குடியில் தெரியுது, அங்க போய் கொஞ்சம் தண்ணி குடிக்கலான்னு போறேன். போனா ஒரு சம்மிகர் என்று சொல்லப்பட்ட முனிவர் வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த முனிவர்கிட்ட பையா, ஐயா நான் மாடு அடிச்சு துரத்தி வந்து இந்த பக்கம் வந்துச்சா அப்படின்னு கேட்கிறேன். பதில் சொல்லல. ஒரு தடவை கேட்கிறேன், 2 தடவை கேட்கிறேன், 3 முறை கேட்கிறேன், பதிலே சொல்லல. ஏன் அவன் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன்கிட்ட போய் இவன் கேட்டு இந்த நாட்டை ஆளக்கூடிய பரிசுத்து மன்னன் யாரு? அர்ஜுனனுடைய பேரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, கேட்ட உடனே அவனுக்கு இவனுக்கு கோவம் வந்துருது. என்னன்னா இப்படி கேட்ட அவன் பதிலே சொல்லாம இருக்கான். பக்கத்துல ஒரு பாம்பு செத்து கிடக்கு, அந்த பாம்பை எடுத்து என்ன செய்யறான்? பின்னி நுனினால எடுத்து அவன் தோல்ல போட்டு போயிடான், கழுத்துல மாட்டி விட்டு போயிடான் மான மாதிரி. உடனே இதை பார்த்த அந்த அதாவது சமிகர் என்று சொல்லப்பட்ட முனிவருடைய மயனோட அதாவது நண்பன் இருக்காங்க கிருசன் பார்த்துருக்கான். பார்த்து அவன் போய் அவனுடைய உங்க அப்பா தோல்ல வந்து என்ன செய்யறான்? செத்த பாம்ப மாட்டிட்டு போயிட்டான் பரிசுத்து மன்னன். மானை கேட்டியா? பதில் சொல்லல. தோல்ல மானை அதாவது செத்த பாம்ப மாட்டிட்டு செத்த சமத்தை தோல்ல சுமக்கிறாரு உங்க அப்பா. நீ எங்க இருக்கலாம், நீ வந்து கர்வமா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் சத்தம் போடுறான். எப்படி இந்த நிலைமைக்கு ஆளானது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கிருசன் ஆகப்பட்டவன் வர்றான். சிரிக்கு முனிவர்
வரலையா அந்த கிருஷ்ணன் சொல்லவும் உடனே சிரிக்கு முனிவர் வந்து என்ன கேட்கிறான், தன்னுடைய தந்தைய பாக்குறியா, பார்த்தனே கோவம் வருது, கோவம் வந்து சாபத்தை விட்டுறியா, எப்படி சாபம் விடுறியா அப்படின்னா, எந்த பாம்பாலை என்னுடைய தந்தையினுடைய கழுத்துல போட்டாளா அது மன்னனா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியா அவங்க ஆளா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் அப்படின்னா தோல்ல போட்டல அந்த பாம்பினால என்னுடைய சொன்னால் ஏவப்பட்டு இன்றிலிருந்து 7வது நாளுக்குள்ள தச்சகன் என்று சொல்லப்பட்ட பாம்பு வந்து தீண்டி இறங்க கடவாய் சாபத்தை வாங்கினான். கடைசியில் அவ என்ன ஆச்சு, அந்த பாம்பு கடிச்சதே இறங்க. சரி அதுதான் போட்டோம். நீங்க அதாவது கண்ணா கண்டே அப்படின்னு மான் இங்கதான் இருக்கின்றீங்க, கண்ணா கண்டது போய் காதா கேட்டது போய் தீவிர இருக்காங்க. ஏன்னா மான் கூட்டம் இருந்திருக்கு, மான் கூட்டத்தை பார்த்து சீதையாகப்பட்டவன் என்ன சொல்றான், அதான் அந்த இருக்கிற மானியா வந்து அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி நல்லா அழகா இருக்கு, ஏன் கண்ட நீர மானா தெரியுது, அது யாரு அப்படின்னா மாரிசன் ஆகப்பட்ட அரக்கே. அவன் என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா மான் உருவம் எடுத்து, யார் சொன்னது, ராவணன் சொல்லி அனுப்பினது. அப்ப மான் உருவமா எடுத்து என்ன செய்ய, அவனை தத்தி தத்தி தாடி குறிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். ஆமா ஏமாத்திரியா பொய்மானா, அதுக்கு வரைக்கும் தெரியாது. அப்ப என்ன செய்யறா, புருஷன் கிட்ட கேட்கிறான், ஏன்னா அந்த மாடு அப்படின்னு சொல்றியா, இருந்தாலும் எனக்கு பிடிச்சு கொடுங்க அப்படின்னு ஆசைப்பட்டேன். தன்னுடைய கணவன் ராமநாதன் போறேன், பிடிக்க போக போக அவ தாடி குறிச்சு குறிச்சு அங்க போயிட்டு அப்படியே மறைஞ்சிருக்கேன். மாரிசன் ஆகப்பட்ட அவக்கே மறைஞ்சிருக்கேன். மறைஞ்சவன் அதை பார்த்தது பொய், கண்ணா கண்டது பொய், தாடி குறிச்சு மறைஞ்சிட்டியா, அங்க போயிட்டு மாரிசன் ஆகப்பட்டதை குரல் கொடுக்கிறேன். எப்படி குரல் கொடுக்கிறேன் அப்படின்னா, அதாவது சீதா அபயம், சீதா அபயம், லட்சுமண அபயம் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்கிறான். அது யாரு குரல், ராமனுடைய குரல்ல கொடுக்கிறான். அப்ப காதா கேட்டது பொய் என்ன அப்படின்னு சொல்லவும் இவன் என்ன நினைக்கிறா, சீதா ஐயோ நம்ம கணவர் தேடி போனாரு மாநகரத்தி, அவருக்கு ஏதோ பிரச்சனை போல, அவருக்கு வந்து ஐயா அவரே அபயம் சொல்றாரு, நீ போன்னு சொல்லிட்டு லட்சுமணன் அனுப்புறான். அவன் என்ன செய்யறான், போக மாட்டேங்கிறான். உங்களுக்கு வந்து துணையா நான் இருக்கேன் இந்த காலத்துல, உங்களுக்கு ஏதாவது வந்துரும், ஆபத்து வந்துரும் அப்படின்னு இருக்கான். நீங்க உங்க அண்ணனுக்கே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் குரல் கொடுக்க, நீங்க எப்படி என்கிட்ட இருக்கலாம் சத்தப்பட்டு அனுப்பி விட்டான். போயிருக்கான். ஆமா சொல்றியா, சொன்ன உடனே இவன் போயிடுறான். இவன் போன உடனே ராவணன் என்ன செஞ்சியா, ராவணேஸ்வரன் உடனே பேர்த்து அவளை என்ன எழுதிட்டான், கற்பட்டரசி அவளை வந்து கையால தொட முடியாது, கையாலே பேர்த்து அவளை கடத்திட்டு போயிட்டான். அப்ப விசாரிக்கும் போது என்ன ஆச்சு, இந்த மாதிரி தான் இது ஒண்ணு கடத்தப்படுறதுக்கு வாய்ப்பா இருக்கு. ஆனா மொத்தத்துல சரிங்க என்று சொல்றதெல்லாம் இருக்கட்டும், மாட தேடி வந்த இங்கதான் இருக்கு அப்படிங்கிறீங்க, ஒரே இனத்தவர். சரி சரி கூட்டத்திலே உங்களை மாதிரி ஆம்பளைய நான் பார்த்ததே கிடையாது. எங்களை பார்த்தாலும் பிடிக்காதுங்க, ஆனா பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்களே அப்படியாங்க. சரி சரி கூட்டத்திலே இப்படி பார்க்கல, ஆதி முதல் அந்த வரை ஓ கதையை கேட்கல. சரி சரி கூட்டத்திலே இப்படி பார்க்கல, ஆதி முதல் அந்த வரை ஓ கதையை கேட்கல. மருத்துவப்பு இங்கே மருத்துவப்பு, கருவாய் மருத்துவப்பு இழைக்காதீங்க, உங்க மருத்துவம் படிக்காதீங்க, இங்கே மருத்துவப்பு இழைக்காதீங்க, உங்க மருத்துவம் படிக்காதீங்க. பின்னாடி வாழ பிடிச்சா முடியுமா, தும்ப விட்டு வாழ் பிடிக்க துணிகிறாருங்க, தும்ப விட்டு வாழ் பிடிக்க துணிகிறாருங்க, என்னை நம்ப வந்து கழுத்தாருங்க நினைக்கிறாருங்க, இவன் நினைப்புதானே உங்க நினைப்புதானே வெளிவன் நினைப்புதானே குழம்பை கட்டுக்குது, நீங்க நினைப்பதற்கு மாறா கிடைக்குது, உங்க நினைப்புதானே குழம்பை கட்டுக்குது, நீங்க நினைப்பதற்கு மாறா கிடைக்குது. புளிய மரத்துல என்ன காய்க்கும், புளிய மரத்துல என்ன காய்க்கும், புளிய மரம் காய்க்கினா நீங்க பூசணிக்காய் காய்க்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா புளிய மரம் வெறுத்து முட்டா உத்திரமாகுமா, புளிய மரம் வெறுத்து முட்டா உத்திரமாகுமா, புளிய மரத்து தாடி என்ன
நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அதாவது வெட்டல் குத்தல் கடை விடுத்தல் அம்பு எய்தல் குடை வெட்டுதல் சிலை வைத்தல் ஏமாற்று மானை எத்தனை நம்ம பிடிக்கலாம், கடை வைத்து பிடிக்கலாம். ஆனா இந்த மானை வந்து நான் கறி சமைச்சு சாப்பிடுறது பிடிக்க வரலமா, இந்த மானை கொண்டு போய்மா ஒரு கட்டில மத்தரி வாங்கி போட்டுமா, அதுல ஒரு கூட மத்திய வாங்கி கொட்டிட்டுமா குதிரை பூவ, இந்த மானை தூக்கி அதுல மல்லாக்க படுக்க போட்டு நானும் பக்கத்துல படுத்துமா, இந்த மானை வாழ்நாள் கூட அப்படி ரசிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வந்துருக்கேமா. நீங்க என்ன பண்றீங்க, மானுக்கு உண்டான அங்க லட்சணத்தை கேட்டு தெரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மானை பார்க்கணும்னு தோணும். ஆமாங்க, சொல்லவா அங்க லட்சணத்தை இருங்க சொல்றதுக்கு முன்னாடி கேளுங்க. அதாவது நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு ஊர்ல வந்து கர்வம் பிடிச்சவன், அதாவது பொய்ய அதிகமா பேசுவாங்க. அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, சொல்லுங்க. பொய்ய அதிகமா சொல்றான். கொலை அடியில நிக்கிறாங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவானா, இந்த சிந்தாவளியில இந்த மாதிரி அடிச்சுக்கிற ஆளுல பொய் பேசுறது அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கு அவன் சொல்றாங்களா, ஏன் இவன் எப்ப பார்த்தாலும் இப்படி தாண்டி பேசிக்கிட்டே இருக்கா, இவன் கொட்டத்தை வந்து ஒடுக்கணும், இவனை வந்து அடக்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொன்னாங்க, அடியே போடி நீனே சும்மா புடுவிக்கிட்டே இருக்கா, நீ மொத்த புழுவு தேவை, மொத்த புழுவுனி அப்படிங்கிறது கொஞ்சமா புழு பொய் சொல்றதுன்னு அர்த்தம். மொடா புழுவுனி ஒருத்தி இருக்காடி, பெரிய பானை அளவு புழுவாங்க. ஆமா, வாயை திறந்தாலே புழுவு. அப்ப பக்கத்து ஊர்ல இருக்கா போடி அப்படின்னு சொல்லிட்டாளுங்க. ஐயோ என்னைய விட மிஞ்சினவ ஒருத்தி இருக்காளா சொல்லி என்ன செஞ்சால போனா பக்கத்து ஊருக்கு போன உடனே என்ன சொல்லிட்டா, மொடா புழுவுனி வீடு எதுன்னு கேட்டுக்கா. அந்த வீடு எனக்கு காட்டிருக்காங்க, போயிருக்கா. போனதே பக்கத்துல அந்த ஒரு குட்டி பாப்பா உட்காந்து திருவையில, அந்த பாப்பாட்ட போய் கேட்டுக்கா, எப்பா மொடா புழுவுனி வீடு இதான்னு கேட்டுக்கா. தலையே அசைச்சிருக்கு. ஆமா நீ யாருப்பா அப்படின்னு, எங்கப்பா நீ மகளா அப்படின்னு சொல்லி இவளா கேட்டுக்கா. ஆமான்னு சொன்னேன்னு, உங்க அம்மா எங்க இருக்கு, அதான் தெரியுது வாரு மழை, எப்படியே பாத்துக்கலாம். மழைக்குள்ள ஒண்ணு மழை தெரியுதா, அந்த மழையில தான் ஊருக்கு வத்தியா எறும்பு, அந்த எறும்பை புடிச்சு அதனுடைய தோலை உரிச்சு அந்த கயரா திரிச்சு நேற்று பேசுச்சுல மழை, அப்ப வானை ரெண்டா கிழிச்சு போச்சு. அந்த வானத்தை தைக்க போயிருக்கு எங்க அம்மா அப்படின்னு சொல்லிச்சா அந்த குட்டி பிள்ளை. பரவாயில்லையா, எப்படி எல்லாம் சொல்லியிருக்கீங்களா, அறிவா பேசியிருக்கு. அது சொன்ன உடனே இவன் வந்து ஐயோ அது போட்ட குட்டி எந்த போட்டு போடுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன தன்னுடைய வாழ்நாள் சுருக்கிட்டு நிறைய கருத்து அவளோட கர்வத்தை அடக்கிறதுக்கு தான் வழி வந்தாளா. அடுத்த நாள் கொலைக்கு போயிருக்கா, ஏதோ சொல்லியிருக்கா, என்ன பேசாம இருக்கா அப்படின்னா ஏற்கனவே போய் கேட்டு வந்துருப்பாங்க. அந்த மாதிரி பிடிக்கல, ஒரு மாலை பிடிக்க துப்பு இல்ல, ஒரு மாலை பிடிக்க வம்பு இல்ல, ஒரு பொட்டாட்டி முடிச்சுட்டு இருந்தாங்களா இல்ல, ஒரு பொண்டாட்டி முடிச்சுட்டு இருந்தாங்களா. அவன் என்ன செஞ்சானா, பொண்டாட்டி வந்து அதிகமா வாய் பேசுவாங்க. அறிவா பேசுறேன்னு சொன்னீங்களா, ஆமா அதிகமா வாய் பேசுவாங்க. அதிகமா பேசுறானா எதுக்கு பேசுறான் அப்படின்னா, ஏதாவது சொல்லுவா, சொன்ன உடனே மரியாதை நம்ம பேசுறான்னு நினைச்சு புருஷக்காரி என்ன செய்வாங்க, அப்படியே திட்டிருக்கான். திட்டுனாரு, ஏங்க எதுக்குங்க சும்மா எதுக்கத்தான் திட்டுறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கான். சொன்ன உடனே எப்படி திட்டுனா இருக்காரு, சரியா வராது. யார் 4 பேர் கூட குடும்பத்துல இருந்தாலும் அவனுக்கு மரியாதை நம்மளை கேட்டுக்கிறான்னு சொல்லிட்டு இதை திட்ட போட்டீங்க. என்னைக்காவது இவளை வந்து வசமா அடிச்சு போடணும். அப்ப அடிச்சா என்ன செய்வான், பெண்கள் தான் போதும், அடிச்சா என்ன செய்வான், படுத்துக்குவாங்க, அழுவாங்க, படுத்துக்குவாங்க, சாப்பாடு போட மாட்டாங்க புருஷனுக்கு. உடனே அப்ப என்ன செஞ்சிருக்கா, சரி நம்மளா சமையல் பண்ணி சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நினைச்சிட்டான். உடனே அதே மாதிரி கேள்வி திட்டம் தீட்டிட்டான். ஒரு நாள் வெளியில போயிட்டு வராங்க, இங்க அதிகமா பேசிட்டு அப்ப கூட அடிக்கல, இப்ப ஏதோ சொல்றியா சொன்ன அப்படின்னு இருக்கான். என்ன யாரு அப்படின்னு அந்த ஆண் அப்படியே காட்டி வீரப்பா காட்டி உடனே அடிச்சு போட்டேன். அடிச்ச உடனே அவன் படுத்துக்கிட்டான். படுத்தோடனே அப்ப என்ன செய்ய, ஐயோ அடிச்சோடனே படுத்துக்கிட்டான். சரி நம்ம தான் திட்டம் போட்டோம், நம்ம தான் சமையல் பண்ணி சாப்பிடுவோம். அதை உடைய வைக்கிறான். உடைய வச்சோன்னா அவனை சின்ன ஆசை, ஆமை கறி சாப்பிடணும். ஆமா அவங்க ஊர் நம்மளே இருக்கு, நிறைய தெரியுது, பிடிச்சிட்டு வந்துட்டான். அந்த ஆமையை வந்து கறி எடுக்கணும், சமையல் பண்ணணும்னு சொன்னா முதல் சுடணும். ஆமையை தீக்குள்ள போடுறேன், அடுப்பு பத்த வச்சு உடைய வச்சுட்டு தீக்குள்ள போட்டா வெளியே வருது. தூக்கி போட ஆமையை தூக்கி தீக்குள்ள போடுறேன். ஆமையை தூக்கி போட வெளியே வர, ஆமா ஆமா தூக்கி போட வெளியே வர, தூக்கி போட வெளியே வர. அவன் எதுக்காண்டி பொண்டாட்டி அடிச்சு போட்டீங்க அதிகமா வாய் பேசுறான்னு. அப்ப என்ன சொல்லலாம் அவன் அப்படின்னா, அவனுக்கு பாவம், பெண்களுக்கு வந்து இலக்கிய மனசு, புருஷி அடிச்சாலும் பரவாயில்ல, இவனை தக்கட பண்ணானே, நம்மளை அடிச்சு போட்டு அதிகமா பேசக்கூடாது தெரியுதானே, சொன்னா திட்டுவானே, என்னதே செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லலாம். ஆமா சொல்றது மண்டாக்க, அதை சொன்னாலும் கொண்டாப்பு அப்படின்னா. ஓஹோ ஆமைய மண்டாக்கப்பட்டுன்னு சொல்லணுமா, அந்த முட்டா பயிருக்கு ஆமைய மண்டாக்கப்பட்டு சொல்லணும்ன்ற விஷயம் கூட தெரியல. என்ன மாலை பிடிக்க துப்புல தெரியலாம்.
சரிங்க சரிங்க போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. உடனே ஓஹோ மண்ணாக்க படுத்தா சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சுட்டானா. அப்பதான் கறி எடுக்க முடிஞ்சான். என்ன சரிங்க இல்லங்க எதுக்கு கல்யாணம் பண்றது? எதுக்கு கல்யாணம்? இந்த மாதிரி எப்படி செய்யணும்னு கொண்டாடி சொல்லுவாங்க கல்யாணம் பண்றது. இல்லைன்னா சாமியார் அப்படி பண்றாங்க. சாமியார் போல ஒரு மாலை பிடிக்க துப்புட்ட ஒரு பொம்பளைட்ட போய் இங்கதான் வந்துச்சு நுழைஞ்சிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரிங்க அதாவது வந்துச்சு வரல அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு மாடுக்கு உண்டான அடையாளத்தை சொல்லுங்க. இருந்தா முடிச்சிருப்பாங்க. இல்லைன்னா போங்க உங்க விளாசத்துல அனுப்பி வை. நீ சொல்ற கதை எப்படி இருந்தா ஒரு கல்யாணம் பண்ண பொண்ணு இருக்கு. புதுசா கல்யாணம் ஒண்ணு அவங்க வீட்டுக்காரர் கடந்து வெளிநாட்டுல போய் சம்பாதிக்க போயிருக்காரு. போகும்பொழுது இங்க அரசர் ஒரு பையன் வர போயிருக்கான். அவனோட தொடர்பு ஆயிடுது. 5-6 வருஷமா 2 பேரும் தொடர்பு இருந்திருக்காங்க. இருக்கும் பொழுது ஒரு நாள் திடீர்னு கடந்து போன புருஷன் ஊருக்கு வந்துட்டான். வந்த உடனே புருஷன் வந்து சொல்லி அன்பா பேசிக்கிட்டு இருக்கல இந்த கள்ளக்காதலை வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்தோடனே கூப்பிட்டுருக்கான். கூப்பிட்டோடனே என் புருஷன் வந்துட்டாரு. இனிமே நீ வீட்டுக்கு வர வச்சுக்கலாம். இந்த நாள் வந்தா போனா இனிமே இந்த பழக்கத்தை நீ கைவிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்கு இந்த பொண்ணு. சொன்ன உடனே வேற என்ன பண்ணிருக்காரு இந்த கள்ள புருஷன் அவனோட கூந்தலை புடிச்சு அப்படியே கரகரன்னு அழுத்துட்டாரு. சரி நீ போ புருஷனோட இருந்துக்க, நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை என்னன்னு சொல்லி கூந்தலை அறுத்துறாரு. அறுத்த உடனே வீட்டுக்குள்ள வரான். புருஷன் கேட்கிறான், என்னமா வரும்பொழுது கூந்தல் அவ்வளவு இருந்துச்சு, இப்போ கூந்தலை காணாம அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கேட்டா நம்ம சொன்னாலாம், ஏன் நீ கடந்து போய் வெளிநாட்டு போய் சம்பாதிச்சுட்டு நல்லபடியா ஊர் திரும்பினா நம்ம ஊர் பின்னாடி அம்மனுக்கு என்னுடைய முடிய காணிக்கா தரணும்னு வேண்டியிருந்தேன். பூக்குடி தரேன் இருந்தேன். அதனால வெட்டி விட்டு வரேன். அந்த மாதிரி இருப்பான் அவன் பேச்சு. ஆகையினாலே மாடு கொண்ட அடையாளம் தானே இதோ சொல்கிறேன், செவிவெடுத்து கேளம்மா. நற்காரிகையே நேயாதமா
மாயான மான்வர கண்டதுண்டோ மணி மேகலை உன் பார்வையிலே மான்வர கண்டதுண்டோ அடையாளமா தெரியல, பெண்ணுக்குண்டான அடையாளத்தை தான் சொல்லியிருக்கிறீங்க. அப்படியா? நான் கூறுகிற காரணம் காரியம் பெண்ணுக்குண்டான அடையாளம் சொல்றேன் இல்லையா? என்னடா தேடுற? ஒரே இடத்தை அவரை தேடுறியா? கீழே ஆகலாப்பா அது இல்ல, ஒரே இடத்தவர் அப்படியே கிடைக்கிறாங்க விட்டுட்டு போனீங்க. அந்த ஆள் என்ன தெரியுமா செய்யறாரு? காஞ்ச மாடு கம்பள விழுந்த மாதிரி கட்டி பிடிக்க விடுறாருன்னு. கட்டி பிடிச்சாரா? ஆமா. சும்மா இருக்கியா? நான் என்ன செய்யணுங்கிறேன்? இல்ல நான் என்ன செய்யணுங்கிறேன்? சும்மா இருக்கியா? நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா? கூட பிறந்த அண்ணன் எப்படி சொன்னாங்க? சும்மா இருக்கியா? நான் என்ன செய்யணும்? நான் தான் அண்ணன் அண்ணன் கத்துறேன்ல, உன்னை போட்டு ஓடி போயிட்டாரு. சரி, யாருக்கு வைத்தாலும் கண்ணத்தை இருக்கக்கூடாது. ஆமா, அப்படி கூட இருக்கலாம். எதனால அப்படி போனாருன்னு தெரியல. இருந்தாலும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய், திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய், திருப்பதி மலை நீ
வள்ளி வேலவனாக வந்ததும் வேடுவனாக வந்திருந்ததும் நானேதான். உன்னை ஆட்கொள்ளும் பொருட்டே அவ்வாறு வந்தோம். வேண்டும் வரத்தை கேள் தருகின்றேன். வேண்டிய வரத்தை கேட்கவா? என்னை திருமணம் செய்து கொள். நீ வாழ்க்கையில் நன்றாக வாழ்வாய். திருமணத்தில் ஏற்கனவே உங்களுக்கு கொண்டாட்டி இருக்காங்கல்ல, அக்கா தெய்வ யானை இருக்காங்க. ஏன்னா உலக அதாவது 2ஆம் தரமா இருந்தாலும் எனக்கு முதல் தரம் வந்து வேணும். தாரத்துல 2ஆம் தரமா இருந்தாலும் முதல் தரம் வேணும். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் வண்டி தெய்வானைன்னு சொல்லணும். அப்படிங்கிற வரத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சு நான் உங்கள்கிட்ட மாறேன். தெரியாம தான் கேட்கிறேன். உலகத்துல 2ஆம் தரம் கட்டுறானே, எவனாவது முதல் தரத்தை கவனிக்கிறானா? உனக்கு கொஞ்சமாவது சுத்தி இருக்காமா? ஆகையினாலே வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியர் என்று இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் அழைப்பார்கள். இதுவரையில் நாடகத்தை கண்டுகளித்து ஆரவாரம் செய்து மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடகங்கள் ரசிக பெருமக்களுக்கு எனது சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வள்ளியை திருமணம் செய்ய போகிறேன். கை கட்டி உற்சாகப்படுகிறது. என்னுடைய வேண்டுகோள்படி கேளுக்கிறாங்க. மூத்ததாரம் முக்கியமா இளையதாரம் முக்கியமா? இளையதாரம் தான் முக்கியம்னு நாட்டு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா மூத்ததாரம் வந்து தாய் மாதிரி, 2ஆவது தாரம் வந்து பெத்த புள்ள மாதிரி வச்சுக்கிறது என்னுடைய கொள்கை. இந்த வள்ளியை நான் கல்யாணம் பண்ணி போய் பெத்த புள்ள மாதிரி வச்சுக்கிறேன். ஆமா, பாட்டு கொடுத்த வாக்கின்படி ஆக பிரபலத்தை பிறந்த வள்ளியை ஆமா எடுவனாக தாங்கள் திருமணம் முடிந்ததனாலே ஆமா உங்க பிள்ளை மாதிரியே ஆமா என் புள்ள மாதிரி வச்சுக்கலாம். அப்ப உங்களுக்கு குழந்தையே இருக்காது. நான் மகமுனிவரே மீண்டும் ஒரு காலமா வள்ளி உன் மாய அகலக்கும் ஆதியிலேயே திருமணம் என் முன்னிலையிலே பிறந்தவள் அமுதவள்ளியை திருப்பரங்குன்றத்திலே மனம் ஒழுங்கி விட்டேன். சுந்தரவள்ளியாய் இனி சுதந்திரமாக சுற்றி தெரியக்கூடாது. இதுவரை இந்நாடகத்தை கண்டுகளித்த ஒரு பொதுமக்களுக்கும் சுத்தமட்டாத அனைவர்களுக்கு எங்களது சார்பும் எங்களது நாடக கலைஞர் சார்பு நன்றி அதை வளர்த்து தெரிவித்துக் கொண்டு சிறப்புகளை சிறப்பாக ஒளி வழி அமைத்துக் கொடுத்த அன்பு ராஜன் ஆரியஸ் போன்ற அவர்களுக்கும் அங்கே பணிபுரியும் தொழில் அவர்களுக்கு நன்றி வழங்க தெரிவித்துக் கொண்டு சிறந்தவரை சிறப்பாக இங்கு யூடியூப் சேனல் எடுத்துக் கொடுக்க அன்பு இரு நண்பர்களுக்கும் எங்கள் சிறப்பும் எங்களது கலைஞர் சிறப்பு நன்றி.